திமுக கூட்டணியில் 40 தொகுதிகளை எதிர்பார்க்கும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கோரிக்கையும் முன்வைத்து வருகிறது. திமுகவுக்கு அழுத்தம் தரும் வகையில் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி நேரில் சந்திப்பது, திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க வைப்பது என்று ராகுல் காந்தி காய் நகர்த்தி வந்தார். ஆனால் திமுக தரப்பில் இறங்கி வரவில்லை. காங்கிரசுக்கு செக் வைக்க நினைத்த திமுக தமிழகத்தில் கூட்டணி அரசு மைய வாய்ப்பில்லை என்பதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி மூலமாக பொதுவெளியில் தெரிவித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த ராகுல் காந்தி விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைவதை கிட்டத்தட்ட உறுதி செய்து விட்டாராம். இதனுடைய வெளிப்பாடாகத்தான் விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அனுமதி அளிக்காமல் இருப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளாரா? இது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணியில் இம்மாதம் இறுதிக்குள் காங்கிரஸ் கேட்டது போல் தொகுதி பங்கீட்டு முடிவு ஆகாவிட்டால் விஜயுடனான கூட்டணி அறிவிப்பை வெளியிட ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறாரா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.